உணவுகள் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் மகிழ்ச்சி முதல் குழப்பம் வரை அனைத்து வகையிலும் உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், இது உண்மைதான். உணவுகளை உங்கள் மனநிலையும் நிர்வகிக்கின்றன. சில உணவுகள் உங்களை முழுதாக மகிழ்ச்சியாக உணர வைக்கிறது. சில உணவுகள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றனர். அதே நேரம் சில உணவுகள் நம்மளை சோர்வடைகின்றன, கெட்ட கனவுகள் மற்றும் பிற எதிர்ப்பான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. ஜாதிக்காய். ஜாதிக்காயில் ஒரு கலவை உள்ளது. இது பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு மயக்கம் மற்றும் சித்த பிரமை ஏற்படக்கூடும். 24 மணி நேரமும் குமட்டலும் மற்றும் பிரச்சனையாக இருக்கக்கூடும். 5 முதல் 15 கிராம் வரை சுமார் 2 தேக்கரண்டி ஜாதிக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஜாதிக்காயால் ஏற்படும் அதிக அளவு LSD விளைவுகளுடன் ஒப்பிடத்தக்காது என்று குறிப்பிட்டுள்ளது. இதன் விளைவுகள் குமட்டல், வறண்ட வாய், தலை சுற்றல், ஒழுங்கற்ற இதய துடிப்பு, கிளர்ச்சி மற்றும் பிரமைகள். காஃபி. பெரும்பாலான மக்கள் அருந்தும் பானம் காஃபி தான். இது பெரிய அளவில் உட்கொண்டால் மயக்கத்தை ஏற்படுத்தும். அதில் உள்ள கெஃபைன் தான் உங்களை மயக்கப்படுத்துகிறது. நீங்கள் உண்மையிலேயே நினைப்பதை விட கெஃபைன் போதை மிக விரைவில் நடக்கும். 7 கப் உடனடி காஃபியில் மொத்தம் 315 மில்லிகிராம் கெஃபைன் உள்ளது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். பக்க விளைவுகள்: தூக்கமின்மை, பதட்டம் மற்றும் அமைதியின்மை, வயிற்றுவலி, குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். கம்பு ரொட்டி. கம்பு ரொட்டியில் ஒரு ரசாயனம் உள்ளது. அது உங்களை மயக்கமடைய செய்து வைக்கிறது. இதில் தோன்றும் புஞ்சை ஏற்கோட்தான் காரணம். இதில் வலுவான மனோவேதியியல் பொருட்கள் உள்ளனர். மனரீதியான உங்களை மாற்றும். பக்க விளைவுகள்: வீக்கம் போன்ற பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படக்கூடும். மிளகாய். ஆய்வுகளின்படி மிளகாயில் எந்த மனோசோர்மங்களும் இல்லை. இருப்பினும் மிளகாய் மற்றும் மிளகாய் தூள் போன்ற மிகவும் காரமான உணவுகளை உட்கொள்வது தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பக்க விளைவுகள்: வியர்வை, வயிற்றுப்போக்கு, மூச்சு திணறல் மற்றும் வாந்தி ஏற்படுத்தும். இறுதி குறிப்பு: உயர்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை வகைகளை பற்றி இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எதை தெளிவாக தெரிந்து கொள்வது மற்றும் குறைந்த அளவில் உட்கொள்வது என்பது உங்களுக்கு தெரியும். மேற்கூறிய உணவுகளை